ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி போற்றுதும் காவிரி போற்றுதும். மீண்டும் அவையை வணங்குகின்றேன். பொதுவாக நன்றி மண்டியவர்கள் தமிழர்கள், நன்றி பண் என்று சொன்னது தமிழ் மண். நான் இப்போ நன்றி பண் பாட மாட்டேன், பயப்படாதீங்க. எங்கள் கல்லூரியில் நன்றி பண் உண்டு. ஆனாலும் நன்றி மறவாதவர்கள் தமிழர்கள். ஆனால் நன்றி உரையை எப்படி தெரியுமா நம்ம ஊரில் பார்ப்பாங்க? கவர்னர் மாளிகை போல் பார்ப்பார்கள். நான் நன்றி உரை பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் ஓடிடுவாங்க வெளியில். ஆனாலும் இங்கே தான் நன்றி உரைக்கு அரங்கம் நிறைவாக இருக்கிறது. பலத்த கரவொலி எழுப்பலாம். இந்த அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு முதல் நிகழ்ச்சி அங்குசம் நிகழ்ச்சி தான். எனவே முதல் கட்டமாக நம்ம திருச்சி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு ஐயா சேவை கோவிந்தராசன் ஐயா அங்கே அமர்ந்திருக்கிறார். மக்களோடு மக்களாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ரொம்ப குளிர்மை அரங்கம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தோம்னா இங்கே மட்டும்தான் வெளிச்சம் லைட் இருக்கும், பின்னால் உட்காந்துருக்கவங்க யாருன்னே தெரியாது, ஒரு பாலடைந்த பங்களா மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரு நவீனமயமாக வந்திருக்கிறது. உள்ளபடியே ஐயாவுக்கு நன்றி. எனவே இந்த அங்குசம் சமூக நல அறக்கட்டளை யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை ஆண்டு நிறைவு விழா போலவே இல்லை. இது 25 ஆண்டுகள் கடந்தது போல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு தொடக்க நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை பேருக்கு விருது, 6 பேருக்கு. இது 6 ஆற்றங்கரை இல்லை, ஆற்றங்கரை நாகரிகத்திற்கு இதுதானே நாகரிகம். 6 அதில் 6 கலை இலக்கியம் பண்பாடு சமூகம் மூவரையும் வந்து முப்பரிணாமத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அடிப்படையில் இங்கே யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு யார் அடிப்படை ராஜா என்று சொன்னால், நம்ம கதையில் சிங்கம் ராஜாவே கிடையாது. சிங்கம் நமக்கு ராஜா என்னைக்குமாவே இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பிஸ்தா. சிங்கம் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு ராஜாவாக இருக்க முடியாது. அது 4 தலை சிங்கமாக இருந்தாலும் சரி, 5 தலை சிங்கமாக இருந்தாலும் சரி. தமிழ்நாட்டுக்கு புலிதான் இங்கே தலைவராக இருக்க முடியும். 4 தலை சிங்கம்லாம் இங்கே எடுபடாது. என்ன காட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு யானை தான் அங்கே தலைவர். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் ஐயா நெடுஞ்செழியன் தான் யானை, அவர்தான் தலைவர். அவர்தான் இத்தனை காடுகளையும் இத்தனை மரங்களையும் இத்தனை செடிகளையும் இத்தனை தாவரங்களையும் அவர்தான் பாதுகாக்கிறார், அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா இந்த நூற்றாண்டு, இந்த மாதிரியான நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு தமிழ்நாடு அரசு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நூற்றாண்டு. ஆமாம், அது மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டுகளெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கோவில் எணின் தோழர் கேட்டார், எங்கே இந்த திராவிட பண்ணையை காணான்னு. அடுத்து இன்னொன்று வருது. யார் அப்படின்னா, இதுவரையும் லோகநாதனை கூட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது, இஸ்லாமிய பெருங்கலைஞன், இஸ்லாமிய பெரும்பானன் யார்? நாகூர் ஈயம் ஹனீஃபாவுடைய நூற்றாண்டையும் அடுத்தடுத்த மேடையில் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம், மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பேரிசை பண் யார் இசைத்தார் என்ற அதிர்வை உருவாக்கினார் என்றால் அது யாரு? நாகூர் ஈயம் ஹனீஃபாவினுடைய குரல். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பாருங்க, முல்லை நிலம் தான் தலைமை ஏற்கிறது. புரியல? நாமக்கல்லிருந்து வந்திருக்கிற நீதிபதி. ஏன்னா தொல்காப்பியம் முல்லையைத்தான் முதலில் வைக்கிறது. அடுத்து மருதம் வந்து அதற்கு முத்தாய்ப்பாக சிறப்புரையாற்றி இருக்கிறது. முல்லையும் மருதமும் இணைந்திருக்கிறது, திரியவில்லை. இது திரிந்து போகாது. அது எங்கே? காவிரி கரையில். எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. இந்த பாய்ச்சல் தொடரும். எனவே மேடையில் அமர்ந்து இன்றைக்கு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் ஐயா. சொன்னாங்க, நம்மை போலவே அங்கே யாவரும் கேளுன்னு ஒருத்தர் நாமக்கல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காராம். அவர் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சியே ஒத்தி வச்சுட்டு அந்த சனிக்கிழமானா போய் நிகழ்ச்சியில் உட்காந்துருவாராம். நல்ல வேளை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதாவது தாலி பிரித்து வைக்கிறது, அதை பிரித்து வைக்கிறேன்னா கரெக்டாக அங்கே போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் எனவே அப்படி யார் ஐயா ஒரு இளைஞரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இளைஞர் தான், ஆனால் நீதிபதினார். நீதிபதிகள் எல்லாம் இன்னைக்கு இலக்கியத்துறைக்கு வந்து விட்டார்கள். அதிசயமாக இருக்கிறது. நீதிபதிகள் எல்லாம் கவர்னராக மாறுகிற காலத்தில் நீதிபதிகளால் இலக்கியத்தை தேடி, அதுவும் முற்போக்கு சிந்தனையோடு, அதுவும் தமிழில் பிழையின்றி திருக்குறளை சொல்கிறார். அப்போ இவர் கவர்னர் ஆசைப்படலை. ஆமாம், அப்போ இதுவே வந்து நம்முடைய மண், நம்முடைய முல்லை நீளம். நானும் நாமக்கல், இவர் அந்த பக்கம், கொல்லிமலைக்கு நான் இந்த பக்கம். ஆனால் நானும் முல்லை நிலத்தை சேர்ந்தவன் தான். ஆமாம், ஐயாவும் ஐயா வந்து மருத நிலம். ஆமாம், திருவாரூர் தேர் வந்து அமர்ந்திருக்கிறது. நல்லா கை தட்டுங்க. அந்த திருவாரூர் தேரை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இவரையும் உருவாக்கியது அந்த பண்ணை தான். எனவே அந்த பண்போடு நாங்கள் தோழர் கோவில் லெனினுக்கு பலத்த கரவொலியோடு இந்த அரங்கம் மீண்டும் அவரை வாழ்த்துகிறோம், நல்ல நன்றியை பாராட்டுகிறோம். அதே போல் நீதிபதி ஐயாவுக்கு நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. ஐயா வந்து ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிற மாதிரி கேள்வி கேட்குறாரு, அவரே பதில் சொல்கிறாரு, அவரே பாட்டு பாடுறாரு. ஒரு நல்ல நாடக கலைஞராக இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. எனவே பல்வேறு சமூக நீதி தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்த நிலம் இந்த நிலம், அது திருச்சி. எனவே இருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை அங்குசம் ஆண்டு நிறைவு விழாவில் பலத்த கரவொலியோடு கொடுக்கலாம், தப்பே இல்லை. இந்த குடும்பம் என்றைக்குமே வந்து யோசிச்சு பாருங்க, இது வந்து முருக பக்தர்கள் மாநாடு இல்லை, இது இலக்கிய முற்போக்கு மாநாடு, மறந்துடாதீங்க. ஆமாம், இங்கே
தமிழ்நாடு அரசு இப்போ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலக்கிய திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பார்க்கிறேன். தோழர் சொன்னார், நான் திருவாரூரில் வந்து இங்கே சினிமா பார்க்க வந்தேன்னு. அது ஒரு கையில் கிடைத்ததால் இந்த அரங்கம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு கலை இல்லாமல் போயிடுச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெரிய மேடையாக இருந்தது. அண்ணன் ஆங்கரை பைரவனை எட்டி பார்க்குறாரு. நானும் அவரும் கடைசியாக அங்கே பாபநாசம் படம் பார்த்தோம். அதோட முடிஞ்சிச்சு. பாபநாசம் படம் பார்த்து அதுக்கு கடைசியில் யார் கைக்கு போய் சிக்கி, நல்ல கோட்டூர் அண்ணா நூலகம் போய் சிக்கி அப்படியே வெளியில் வந்த மாதிரி, பிதுங்கிட்டு வெளியே வந்த மாதிரி இது வலுவாக சிக்கி மாறி போச்சு. இல்லைன்னா இதுவும் ஒரு திரையரங்கமாக தான் இருந்திருக்கணும். இன்றைக்கி ஓடிடிக்குள்ளே வந்துருச்சு, உள்ளங்கைக்குள்ள. எனவே இந்த அருமையான நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தங்கையா ஐயாவுக்கு பலத்த கரவொலி கொடுங்க. ஆமாம், எல்லா நிகழ்வுக்கும் அவர் வந்து உடனே வந்து கலந்து கொள்வார். நிதி உதவி, அதே போல் புரவலர்கள் எதுவாக இருக்கட்டும் முன்னின்று நடத்தக்கூடிய முன்னத்தியர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. தோழர் கப்பல் கவிஞர் சொன்னார், நான் ஐயாவை சொல்ல மறந்துட்டேன்னு. நான் இருக்கேன் உங்கள் தம்பி, அது சங்கம்பட்டி மறந்தாலும் கொப்பம்பட்டி மறக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் ஊருக்காரர் அவர், பக்கத்து ஊர். அதனால் மீண்டும் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நான் வந்து நம்ம தோழர் ஜேடிஆருடைய திருமதிக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். நம்ம ரேவதிகிட்ட பின்னால் ஒருத்தர் ஊதா சட்டை போட்டு உட்காந்துருக்காரேமா, அவர் யாருமா அது? அவர் தான் விடியல் வினோத் அப்படின்னாரு. தோழர் அவருக்கும் நாங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல் குறிப்பாக இந்த பக்கம் இளைஞருக்கு டஃப் கொடுக்குற தக் லைஃப் மாதிரி எங்கள் ஐயா பெரியார் விருதாளர் யார், அன்பழகன். அவருக்கு நினைவு பரிசு கொடுக்கறதுக்கு அவருடைய நூலை நான் எடுத்துகிட்டு ஓடி வரேன். என்ன அவருக்கு எழுதுகிற நூலை அவருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஐயா வந்து கடைசி நேரத்தில் மாற்றினார். இன்றைக்கும் எந்த மேடைக்கு போனாலும் தன்னுடைய தம்பி நெடுஞ்செழியனுக்கு இணையாக இல்லை, அதை விட பாய்ச்சலோடு ஒரு ஸ்டமினா, ஒரு வலுவோடு இருக்கக்கூடியவர் தான் ஐயா அன்பழகன் அவர்கள். நல்ல கரவொலி கொடுங்க. ஐயா வருவதுக்கு முன்னாடியே அங்குஷத்துக்கு 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவார். 6 மணிக்கு உடல்நலம் குன்றி இருந்தாலும் கூட, அவர் சளி பிடிச்சிருந்தாலும் கூட 2 கர்ச்சீஃபெல்லாம் வச்சுட்டு வந்து உட்காந்துருப்பார், மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டு. அந்த அளவுக்கு இந்த வயதிலும் இருக்கிறான்னு சொன்னால் இது போன்ற களப்போராளிகள் தான் கழகத்தையும் கட்டி காத்திருக்கிறார்கள். அந்த குடும்பமே திராவிட குடும்பம். ஆமாம், அப்படி ஒரு முன்னோடி குடும்பம். எனவே அந்த பரம்பரையில் இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் அவர் தான் வலு. ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற அத்துறை நெஞ்சங்களுக்கும், குறிப்பாக விருது பெற்றிருக்கக்கூடிய ஆங்கரை பைரவி பலத்த கரவொலி கொடுங்க. ஆமாம், ஐயா சுபவியினுடைய இதய துடிப்பு அவர் தான். சுபவியுடைய அத்தனை நூல்களையும் யார் அச்சிட்டு அனுப்புகிறார் என்று உலகுக்கு தெரியாது. ஆனால் ஒரு குடிசையிலிருந்து ஒருவன் தொடர்ந்து 24x7 வேலை செய்து கொண்டே இருக்கிற ஒரு ஒப்பற்ற அழுக்கற்ற ஒரு ஆற்றல் மிக்க கவிஞன் அவர்தான். அத்தனையையும் செய்து கொடுக்கிறார். இன்றைக்கு இலக்கியத்தில் தெரியாத எல்லா முகவரியும் அவரிடம்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகால வரலாறு அவரிடம் இருக்கிறது. அண்ணனுக்கு பலத்த கரவொலி கொடுங்க. 6 பேரில் அவர்தான் ஆங்கரை பைரவி. அதனைத் தொடர்ந்து குறிப்பாக தலைமை ஆசிரியர் பா சுமதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த அரங்கம் வாழ்த்துகிறது. பலத்த கரவொலி கொடுக்கலாம். இயக்குனர் திலகா அவர்களுக்கு, திருமதி கார்த்திகா கவின்குமார், நல்ல கரவொலி கொடுங்க. ஒரு குழந்தைகளை யோசிச்சு பாருங்க, 14,000 குழந்தைகள், 18,000 குழந்தைகள் காசாவில் இன்றைக்கு ஒருவேளை உணவில்லாமல் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அறிவுலகம். அறிவற்றம் காக்கும் கருவி, அறிவினால் ஆகுவதுண்டோ, எங்கே போச்சுன்னு தெரியல, அறம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. 18,000 குழந்தைகளையும் இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் ஒரே ஒரு 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 குழந்தை படைப்பாளரை இந்த அரங்கம் கொண்டாடிக்கிறது சொன்னால் தமிழ் சமூகம் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. அங்குசம் அறக்கட்டளை தோழர் ஜேடியா இருக்கிற நேரத்தில் பலத்த கரவொலி கொடுங்க. அந்த இணையர் ஏந்திரிச்சு நில்லுங்க, தப்பே இல்லை. 2 பேரும் ஜோடியா நில்லுங்க. ஏங்க கல்யாணத்தில் நிற்க சொல்கிறான், வெக்கப்படாமல் ஏந்திரிச்சு நில்லுங்க. நல்லா கை தட்டுங்க. இவங்க தான் இதை உருவாக்கியது, அவங்க தான். தமிழியல் பொது மேடையாக இவர் அவரை இயக்குகிறார், அவர் இவரை இயக்குகிறார். இவர்கள் இருவரும் எங்களை எல்லாம் அரவணைத்து கூட்டிச் செல்கிறார்கள். இவர்களுக்கு ராஜகுருவாக ஐயா நெடுஞ்செழியன் இருக்கிறார். ஆனால் இவர் சாணக்கியன் இல்லை, இவர் வள்ளுவர், மறந்துடாதீங்க. எனவே அந்த நரித்தந்திரமெல்லாம் எங்களிடம் செல்லுபடி ஆகாது. எனவே அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக அதனை தொடர்ந்து ஆட்டோ செல்வகுமார், யாருங்க அது? பாட்ஷா அவர் தாங்க, உள்ளபடியே சூப்பர் பாட்ஷா அவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் அரங்கம் பலத்த நன்றியை தெரிவிக்கிறோம். குறிப்பாக அன்பு தோழர் பொன்மலையினுடைய அதிர்வலை துரை வெங்கடேசன், ஏந்திரிங்க. அங்கே ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு இயக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. குறிப்பாக இலக்கிய மலர்களை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற ஐயா நீதிபதி அவர்களுக்கும் மீண்டும் தோழர் லெனின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த அரங்கத்தில் வந்திருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் அத்துணை குழந்தைகளுக்கும், வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற பேராசிரியர் நம்மளுடைய பொன் கதிரேசன், அவர் ஒரு அற்புதமான முனைவர், தமிழ்துறை பேராசிரியர். அவர் பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளினா மட்டும்தான் கொண்டாடுவீங்களா? இது ஆடி ஞாயிறு, இது அடின்னு அடித்து கொண்டாடுகிற ஞாயிறு. மாற்றுத்திறனாளிகளுடைய உலக அமைப்பாளர் அவர். நல்ல கரவொலி கொடுங்க. இந்த நிகழ்ச்சி 25 நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். அந்த 25 நிகழ்வுகளில் பங்கேற்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 25 பேருக்கும் நாங்கள் பலத்த கரவொலியோடு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா அத்தனை பேருடைய பதிவும் அந்த நூலில் இருக்குது.
மிக அழகாக அற்புதமான ஒரு நூல். அது ஒரு கவிதை போலவே இருக்கு. எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, மறந்துடாதீங்க. இப்போ எல்லோரும் உணவு தான், உணவு நிறைவான உணவோடு நீங்கள் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கேயும் போய் திசை தெரியாமல் வர பஸ் ஸ்டாண்டை வர மாற்றிட்டாங்க, எங்கே போகிறதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. எல்லோருக்கும் உணவு ஐயா நெடுஞ்செழியன் ஐயா ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுக்கே கைத்தட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், இல்லை நிறைய பதிப்பாளர்கள், நிறைய பேராசிரியர்கள், நிறைய கவிஞர்கள், குறிப்பாக பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த தோழர்கள், சின்ன குழந்தைகள், அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கு, அப்பா வீட்டுக்கு போகணும்ப்பா சீக்கிரம்ப்பா அப்படின்னு. எனவே அந்த குழந்தைகள், அதே போல் அருமையாக பாடின கலைமணி தோழர், எங்கே போனாலும் அந்த 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 உடைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க ஐயா? சஃபாரி. சஃபாரி ஒரு அம்பேத்கருக்கு ஒரு நீல நிற கோட்டு போல் ஐயா எங்கே போனாலும் இந்த சஃபாரி போடுவார். போட்டுட்டு அவர் பாடாத மேடையே கிடையாது. ஐயாவுக்கு இந்த வயசுலேயும் ஒரு அந்த எந்துன்னு சொல்லுவாங்க இந்த நம்ம பசங்க. தோழர் சொன்னது போல், தோழர் இந்த ஊர் எஸ்கேன்னு சொன்னோம். எஸ்கேக்கு தாண்டின்னு ஒருத்தன் இருக்கான், கவின்னு ஒரு தலைமுறை வந்துருச்சு. இந்த தலைமுறைக்கு கவின்னு சொன்னால் தான் தெரியும், எம்கேடின்னு சொன்னால் தெரியாது, ஏதோ பஸ்ஸு பேரை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. எனவே அப்படி இந்த ஒருங்கிணைப்பாளர்களில் எப்பொழுதுமே லால்குடி பகுதியிலிருந்து வந்து 6 மணிக்கெல்லாம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவார் அண்ணன் நல்லமுத்து. அவர் கைத்தட்டுங்க. ஆமாம், அண்ணன் நல்லமுத்து இந்த அரங்கத்தில், அதே போல் இதை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இதையெல்லாம் ஏற்பாடு செய்து இது தொடர்ந்து எங்களை எல்லாம் இயக்கிக்கிட்டு இதை ஒளிப்படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஒளிப்பட குழுருக்கு பாருங்கள், பலத்த கரவொலி கொடுங்க. இவங்க தான் ஒரு இலக்கிய நிகழ்வை சென்னையில் மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வெளியிடுவாங்க. ஆமாம், திருச்சியில் தான் முதல்ல அங்குசம் தான் ஒரு நடக்கிற இலக்கிய நிகழ்வை நேரலையாக உடனடியாக எடுத்து அடுத்த நொடியே வந்து வலையொலியில் வெளியிடுகிற ஒரு அற்புதமான ஒரு பதிவு, டிஜிட்டல் அன்னைக்கு பதிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. திருச்சியை பற்றி பேசிக்கிட்டே போக முடியும், இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. தொடக்கத்தில் கூட இருந்த யோகா விஜயகுமார் ஏந்திக்கிறார், நான் வெளியே போகிறேன்னு போக முடியாது. நன்றி, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடக்கத்தில் யோகா விஜயகுமார்லாம் எங்களோடு இருந்து பயணித்தவர் பத்மஸ்ரீ சுப்பிராமணையா. இன்னைக்கு மட்டும்தான் அவரோட இணையர் இல்லாமல் வந்திருக்கார். எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஒருவேளை அம்மா வீட்டிலே இருக்காங்க போல இருக்குது. அம்மா எங்கே வந்தாலும் இணையரோடு தான் வருவாங்க. அப்போ பத்மஸ்ரீ சுப்பிராமணையா அவர்கள், அதே போல் தண்ணீர் அமைப்பினுடைய செயல் தலைவர் நீலமேகம் இங்கே வந்திருக்கிறார். எங்கு சென்றாலும் தண்ணீர் அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஐயா நெடுஞ்செழியன் ஐயா அதில் ஒரு உறுப்பினராக இருக்கார், மறந்துடாதீங்க. குண்டூர் ஏரிய தூர்வாரண காலத்திலையும் நெடுஞ்செழியன் ஐயா இருக்கார். அதே போல் நம்மளுடைய பாட்டையா, ஏட்டையானா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அவர் ஆங்கில ஆசிரியர்னா யாருக்குமே தெரியாது. எங்களுடைய பாட்டையா பீட்டர் நடேசன் ஐயாவும் இங்கே இருக்கிறார். இந்த மேடையில் மட்டும்தான் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து நாட்டு பண்ணும் பாடலை. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர் தான் தமிழ் தாய் வாழ்த்து, அவர் தான் நாட்டு பண் பாடுவார். எனவே ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக நம்ம தோழர், ஆமாம், அவர் ஐயாவோட நெருங்கி தொடர்ந்து களத்தில் பயணிச்சுக்கிறார். மகேந்திர பாபு தொடர்ந்து 100 எங்கே போனாலும் 100 மரக்கன்று அவர் உயரத்துக்கு. இன்னைக்கு குண்டூரில் ஐயா வீட்டுக்கிட்ட 100 மரக்கன்றுகளில் 90 மரக்கன்றுகள் நல்லா வளர்ந்துருக்கு, அவர் வைத்தது தான். எனவே இப்படி சமூக நலனோடு இயங்கக்கூடிய அத்தனை தோழர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் அன்பு சகோதரர் லியோ இங்கே வந்திருக்கிறார், அவருக்கும் நாங்கள் பலத்த கரவொலி கொடுக்குறோம். ஆமாம், அதே போல் ஆஸ்திரேலியா மருத்துவர் இன்றைக்கி ஆஸ்திரேலியா போகாமல் நேராக திருச்சிக்கு வந்திருக்காங்க, லக்ஷ்மி நந்தகுமார். ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா கங்காரு பால் குடிப்பாங்க, இன்றைக்கி பசுமாட்டு பால் இல்லை. ஆனால் இவருங்க வந்து ஒரே நாடு ஒரே மாடு ஒரே பால்னு சொல்கிறவங்க இல்லை, இவங்க பல நாடுகளுக்கு போகிறவங்க, பன்மைத்துவத்தை விரும்புகிறவங்க. ஆமாம், அதனால் அவர்களையும் இந்த நேரத்தில், குறிப்பாக கவிஞர் தனலட்சுமி பாஸ்கரன் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர், இன்னும் பல்வேறு தோழர்கள், பல்வேறு ஊடகவியலாளர்கள், குறிப்பாக ஐயா நெடுஞ்செழியனுடைய சகோதரியும் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வருகவென்று இல்லை நன்றியை பாராட்டி, இன்றைக்கு மேலே வருகை சொல்ல முடியாது, மணி கரெக்டாக 8 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னோம். ஆமாம், 8:20 ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லோருக்கும் இரவு உணவு சூடாக சுவையாக காத்திருக்கிறது என்று சொல்லி, இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய பண்பாடு இல்லை, இந்திய துணைக்கண்ட பண்பாடு இல்லை, உலகத்துக்குமான அந்த வாசகம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. போரற்ற சமூகத்தை தொடர்ந்து வலியுறுத்திய சமூகம் தமிழ் சமூகம், அறிவினால் ஆகுவது உண்டோ என்று கேட்ட சமூகம் தமிழ் சமூகம். அதனால்தான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே நிலவனுடைய வைத்து ஏஐ பற்றி தொடக்கத்திலே பேசணும். அறிவுதான் இங்கே இயக்குகிறது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்ன தமிழ் சமூகம் மெய்ப்பொருளை தேடி தொடர்ந்து அறிவு பாய்ச்சலோடு இந்த அங்குசம் இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள் பாயும், அதற்கான முதல் அடிதான் என்று ஆம்ஸ்ட்ராங் வைத்ததை விடவும் இன்றைக்கு நாங்கள் வலுவாக சுனிதா வில்லியம்ஸ் போல உலகம் முழுக்க இந்த அமைப்பு பரவும் என்று சொல்லி, தேமதுர தமிழோசை மட்டுமல்ல தேமதுர அறிவோசையும் பரவும் என்று வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரின் உலகை கலைகளால் வெல்வோம், கலைகளால் ஆள்வோம். நன்றி.